சங்கீதத்தின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 13வது வசனம். 102வது சங்கீதம் 13வது வசனம். நாம் எல்லாரும் இணைந்து, நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். தேவனே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவனே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் நமக்காக எழுந்தருளுகிறார். ஏன் அவர் எழுந்தருளுகிறார் என்றால் நமக்கு தயை செய்வதற்காக. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் குறித்த நேரம் வரும்போது, அந்த குறித்த காலம் வரும்போது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 3 இதை நாம் புது வருட ஆராதனையில் இந்த வாக்கு தத்த வசனத்தை நாம் தியானித்தோம். கடந்த 3 வாரங்களாக ஆண்டவர் யாருக்கு இறங்கி தயை செய்தார், அந்த தயை செய்யும் காலம் யாருக்கு வந்தது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தயை செய்யும் காலத்தை வைத்திருந்தார். 75வது வருஷத்துல ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அவனுக்கு 100 வயது ஆகும்போது ஆபிரகாமுக்கு தேவன் இறங்கி அவனுக்காக எழுந்தருளி இறங்கினார். அவனுக்கு தயை செய்யும் காலம் வந்தபோது, குறித்த நேரம் வந்தபோது, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு சுதந்திரவாளியாகிய ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். தயை செய்யும் காலம் வந்தது. அப்பொழுது அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, கடந்த வாரம் முந்தின வாரம் நாம் தியானித்தோம். யாக்கோபுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை போகிற வழியிலெல்லாம் காப்பேன், உன்னோட இருப்பேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் 20 வருடம் கழித்து மிகவும் விருத்தி அடைந்தவனாக சொந்த தேசத்துக்கு அவனை காத்து திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு குறித்த காலம் ஒரு 25 ஆண்டுகள் இருந்தது. யாக்கோபுக்கு குறித்த காலம் ஒரு 20 ஆண்டுகள் அவனுக்காக ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அவனை மிகவும் விருத்தி அடைய பண்ண, அவனை ஆசீர்வாதமாக மாற்ற, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற அவனுக்கு தயை செய்கிற காலம் 20 ஆண்டுகளை தேவன் எடுத்துக்கொண்டார். மிகவும் விருத்தி அடைந்தவனாய் அவன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் யோசேப்பை குறித்து நாம் தியானித்தோம். யோசேப்புக்கு ஆண்டவர் தயை செய்யும் காலத்தை வைத்திருந்தார். 17 சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று அவனோடு சொப்பனங்கள் மூலமாக பேசினார். அவனுக்கு 17 வயதில் அவன் எகிப்தில ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். 30 வயதுல எகிப்தில ஒரு அதிகாரியாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. 13 ஆண்டுகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு தயை செய்கிற காலத்துக்காக எடுத்துக்கொண்டார். அவனை உருவாக்கினார். அவனை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தயை செய்யும் காலத்தை வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக எழுந்தருளி நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தயை செய்தவர் 25 ஆண்டுகளில், யாக்கோபுக்கு 20 ஆண்டுகளில் தயை செய்தவர், யோசேப்புக்கு 13 ஆண்டுகளில் தயை செய்தவர், நமக்கும் இன்றைக்கும் தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் அவர் வந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடியதான வேத வசனம் யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 40-41 ஸ்தோத்திரம் உண்டாவதாக வசனங்களை நாம் வாசிப்போமாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 40-41 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். அந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஆபிரகாமின் மூலம் வந்த, ஈசாக்கின் மூலம் வந்த, யாக்கோபின் மூலம் வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்தில 430 ஆண்டுகள் குடியிருக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார். எனவே இதை குறித்து முதல் முறை ஆபிரகாமுக்கு அவன் சந்ததியை குறித்ததான திட்டத்தை அறிவிக்கிறதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 16வது வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஆபிரகாமோடு திட்டவட்டமாக பேசுகிறார். ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய சந்ததியார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தங்களுடையது அல்லாத ஒரு அந்நிய தேசத்திலே அவர்கள் பரதேசிகளாக 400 வருஷம் அங்கே இருப்பார்கள். 400 வருஷத்துக்கு அதாவது 4 தலைமுறை அவர்கள் அங்கே இருப்பார்கள். 4வது தலைமுறையிலே இவ்விடத்துக்கு மறுபடியும் திரும்பி வருவார்கள். இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின இந்த தேசத்துக்கு அவர்கள் மறுபடியும் திரும்பி வருவார்கள் என்று காலத்தை குறித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஒரு காலத்தை தேவனே குறித்தார். இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு 400 ஆண்டுகள் சுதந்திரம் 4ஆம் தலைமுறை என்று ஆண்டவர் அந்த காலத்தை குறித்தார். அதை போலவே யோசேப்பின் காலத்தில் யோசேப்பை ஆண்டவர் எகிப்துக்கு என்ன செய்தார்? அனுப்பினார் என்று கடந்த வாரம் நாம் தியானித்தோம். யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினவர் எதற்காக அனுப்பினார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடையது அல்லாத ஒரு தேசத்துக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். தங்களுடையது அல்லாத ஒரு தேசத்தில் அவர்கள் அங்க போய் அந்த தேசத்தில் அவர்கள் சேவிக்க வேண்டும். அந்த தேசத்தில் 4 தலைமுறைகள் அங்கே வாழ வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி கானான்ல மிகுந்த பஞ்சம் வந்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. எகிப்தில மாத்திரமே ஆகாரம் இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆதரிப்பதற்காக ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பி இருந்தார். எகிப்தில ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்தார். யாக்கோபினுடைய குடும்பம் நாம் பார்க்கிறோம் 70 பேர். யோசேப்பின் காலத்தில் 70 பேர் யாக்கோபோடு சேர்த்து 70 பேர் அவர்கள் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஸ்தோத்திரம். யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேரோடு அவருடைய மனைவிமார்களோடு பேர பிள்ளைகளோடு ஸ்தோத்திரம் மொத்தம் 70 பேர் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்துக்கு புறப்பட்டு போன மொத்த ஆண் பிள்ளைகள் 70 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பேர், யோசேப்பு உட்பட 12 பேர் எகிப்தில அவர்கள் குடியேறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்துக்கு போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். 70 பேர் இப்பொழுது இவர்கள் எகிப்துக்கு போய் குடியேறினார்கள். 6வது வசனத்துல யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இதுதான் முதல் தலைமுறை. இந்த முதல் தலைமுறை யாரை காண்பிக்கிறது? யாரெல்லாம் காட்டுகிறது? ஸ்தோத்திரம். யோசேப்பு, ஸ்தோத்திரம், அவனோடு சேர்ந்த அவருடைய 11 சகோதரர்கள். அந்த தலைமுறை தான் யோசேப்பினுடைய சகோதரர்களுடைய தலைமுறை. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். முதல் தலைமுறை எகிப்தில குடியிருந்த முதல் தலைமுறை யோசேப்பினுடைய தலைமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பு, ரூபன், காத்து, மனாசே, இப்படி லேவி, இப்படி அவனுடைய 12 மொத்தம் 12 பிள்ளைகள், அவனுடைய மனைவிமார்கள், அவனுடைய பேர பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் எகிப்தில குடியேறினார்கள். முதல் தலைமுறை. 7வது வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. முதல் தலைமுறையிலேயே எகிப்தில குடியேறினவர்கள் இஸ்ரவேல் மக்கள் முதல் தலைமுறையிலேயே தேசத்தை அடைத்து விட்டார்கள். கைகளை சொல்லுவோம். முதல் தலைமுறை யோசேப்பு வாழ்ந்த அந்த தலைமுறையிலேயே அவர்கள் எகிப்தில மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்தார்கள். தேசம் அவர்களால நிறைந்தது. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். 70 பேராக போனார்கள். எகிப்தில ஒரு திரள் கூட்டமாக பெருகினார்கள். முதல் தலைமுறையிலேயே அவர்கள் எண்ண முடியாத ஒரு கூட்டமாக பெருகினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் அப்படி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை எகிப்தில கொண்டு போய் அவர்களை பெருக பண்ணினார். கானான்ல இருக்கும்போது அவர்கள் 70 பேர் தான். ஆனால் எகிப்தில போய் முதல் தலைமுறையிலேயே யோசேப்பின் காலத்திலேயே யோசேப்பு மரிக்கும் முன்னாடியே சொற்றமுண்டாவதாக மிகுதியாக ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பு வாழ்ந்த காலத்துல ஒரு பார்வோன் இருந்தான். அதற்கு அடுத்து ஒரு பார்வோன் வருகிறான். அவனுக்கு கூட யோசேப்பை பற்றி என்ன செய்யும்? தெரியும். ஆனால் யோசேப்பை தெரியாத அறியாத ஒரு புதிய ராஜா பார்வோன் எகிப்தில தோன்றினான். இது கிட்டத்தட்ட 3வது தலைமுறை என்று எடுத்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் 9வது வசனத்திலே தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். நம்மிலும் எகிப்தியர்களை பார்க்கிலும் ஏராளமானவர்களாக பலத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்வோன் கண்டான். அல்லேலூயா. அவர்கள் பெருகக்கூடாது. 10வது வசனத்திலே அவர்கள் பெருகக்கூடாது. ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞர்களோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகக்கூடாது என்று ஒரு உபாயம் தந்திரம் பண்ண வேண்டும் என்றான். 11வது வசனத்திலே எனவே அவன் பண்ணின தந்திரம் என்னவென்றால் இஸ்ரவேல் மக்கள் பெருகக்கூடாது என்று ஒரு தந்திரம் பண்ணினான். 11வது வசனத்திலே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில பட்டணங்களை அவன் கட்டினான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை ஒதுக்க வேண்டும். ஒடுக்கினால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்?
பெருக மாட்டார்கள் என்று ஒரு திட்டம் பண்ணினார். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனத்திலே அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டில் ஒடுக்கங்கள் வரும்போது ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் பெருக பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கர்த்தர் 14வது வசனத்திலே அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிட்டத்தட்ட 3வது தலைமுறையில் ஏற்பட்ட காரியம். இதை குறித்து நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் இந்த 3வது தலைமுறையில் கடைசியாக ஆண்டவர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது தலைமுறையில் இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் நடக்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கு. இந்த 3வது தலைமுறையினுடைய முடிவில பார்வோன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்யணும்? கொன்று போட்டு விட வேண்டும். ஆண் பிள்ளைகள் உயிரோடு என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. எவ்வளவோ செயல்படுத்தி பார்க்க அவனால் முடியவில்லை. எனவே ஆண் பிள்ளைகள் இருந்தால்தான் பெருக்கம் வரும். ஆண் பிள்ளைகளை அழித்து விட்டால் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பெருக மாட்டார்கள் என்பதற்கு அவன் திட்டத்தை வகுத்து ஆண் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் உண்டாவதாக கொலை செய்யும்படிக்கு கட்டளையிட்டான். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மாத்திரம் உயிரோடு வைக்க வேண்டும். ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில ஆற்றில போட்டுவிட வேண்டும் என்று அவன் அறிவித்தான், கட்டளையிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள். ஆரோன் மோசேயினுடைய அண்ணன். ஆரோனுக்கும் மோசேக்கும் இடைப்பட்ட வயது 3 வயது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோன் மோசே பிறப்பதற்கு 3 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தவன். ஆரோன் பிறக்கும் போது இப்படிப்பட்ட சட்டம் எகிப்திலே கிடையாது. ஆரோன் பிறக்கும் போது ஆண் பிள்ளைகளை நதியில போட்டுவிட வேண்டும் என்று பார்வோன் என்ன செய்யவில்லை? அந்த கட்டளை பிறப்பிக்கவில்லை. அதற்கு பிறகு மிரியாம் பிறக்கிறார். அதற்கு பிறகு மோசே பிறக்கிறான். மோசே பிறக்கும் போதுதான் இந்த பார்வோன் எகிப்தில கொண்டு வந்த சட்டம் என்னன்னா, ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணும்? நதியில போட்டு விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அது வரைக்கும் மோசே கர்ப்பத்தில உண்டாகும் வரைக்கும், மோசேயின் தாயின் வயிற்றில் உண்டாகும் வரைக்கும் இந்த சட்டம் இல்லை. மோசே எப்பொழுது தாயின் கர்ப்பத்தில் தேவன் அவனை உருவாக்கினாரோ அப்போதே சாத்தானோ பார்வோன் மூலமாக ஒரு உபாய திட்டத்தை ஏற்படுத்தினால் ஆண் பிள்ளைகள் அழிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது சாத்தான் அந்த திட்டத்தில் ஜனங்களை அழிக்க வேண்டும், தேவன் எழுப்ப போகிற ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசே பிறக்கக்கூடிய அந்த காலத்துல தான் இந்த சட்டம் எகிப்தில வந்தது. ஆனால் மோசேயினுடைய பெற்றோர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 3 மாதம் ஒளித்து வைத்து பார்த்தார்கள், முடியவில்லை. இதுதான் 4வது தலைமுறை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மோசே பிறந்ததுதான் 4வது தலைமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 4வது தலைமுறை ஆரம்பிக்கும் போதே எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண் பிள்ளைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது? பிறக்க கூடாது. பிறந்தால் அவர்கள் அழிக்க வேண்டும் என்கிற சட்டம் உண்டாயிற்று. இந்த 4வது தலைமுறையில எகிப்தில இஸ்ரவேல் மக்கள் மத்தியில ஆண்டவர் மோசேயை உருவாக்கினார் அவருடைய தாயின் வயிற்றில. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இரட்சகரை ஆண்டவர் 4வது தலைமுறையில உருவாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 4வது தலைமுறையில உருவாக்கின உடனே சாத்தான் திட்டம் பண்ணினான், இந்த பையன் எப்படியாவது உலகத்துக்கு வந்துவிடக் கூடாது, இந்த மோசே என்கிற இரட்சகன் உலகத்தில் வந்துவிடக் கூடாது என்பது திட்டம் பண்ணப்பட்டது. ஆனால் அவருடைய பெற்றோர் மூலமாக ஒளித்து வைத்தார்கள்.
ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. நைல் நதியில, அந்த எகிப்தின் நதியில அவனை கொண்டு போய் ஸ்தோத்திரம் உண்டாக எல்லா ஆண் பிள்ளைகளையும் போட்டதை போலவே இந்த மோசேயையும் நதியில அவர்கள் கொண்டு போய் போடுவதற்காக போனார்கள். ஆனால் தேவன் பார்வோனின் குமாரத்தின் மூலமாக அந்த ஆண் பிள்ளையை கண்டெடுக்க வைத்து அந்த எந்த பார்வோன் ஆண் பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ அதே பார்வோனுடைய குமாரத்தி ஸ்தோத்திரம் மோசேயை எடுத்து வளர்ப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திட்டம் போட்ட, அழிக்க சதி பண்ணின எந்த காரியத்தை செய்தாலும் அவனுடைய வீட்டிலேயே, அவனுடைய அரண்மனையிலேயே 4வது தலைமுறையில் இஸ்ரவேல் மக்களுக்கு இரட்சகராக ஏற்படுத்தின, பிறக்க வைத்த அந்த மோசேயை ஆண்டவர் 3 மாதம் தன் பெற்றோரின் வீட்டிலும் அடுத்த நாட்களிலே அந்த பார்வோன் குமாரத்தின் மூலம் ஒரு தத்தெடுக்கப்பட்டு மறுபடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது மோசேயினுடைய தாய் வளர்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனிதனை தேவன் ஒரு குழந்தையை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. 4வது தலைமுறையில் முக்கியமான ஒரு குழந்தை மோசே. ஹல்லேலூயா. ஏன்னா 4வது தலைமுறையில இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் சொந்த தேசத்துக்கு என்ன செய்யணும்? திரும்பி வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது தலைமுறையில திரும்பி வரும்போது அந்த தலைமுறையை நடத்தக்கூடிய ஒரு ஆண் மகன் தேவை. அந்த ஆண் பிள்ளை மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது தலைமுறையில நம்ம எடுத்துக்கொண்டீங்கன்னா மோசேயை தவிர எந்த ஆண் பிள்ளையும் உயிரோட காப்பாற்றப்படவில்லை. கவனிக்க வேண்டும். 4வது தலைமுறையில மோசேயை தவிர எந்த ஆண் பிள்ளையும் காப்பாற்றப்படவில்லை. ஆனால் 4வது தலைமுறையில காப்பாற்றப்பட்ட ஒரே ஆண் பிள்ளை மோசே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த விதத்திலும் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரி எந்த உபாய தந்திரம் பண்ணினாலும், எந்த திட்டத்தை தீட்டினாலும் தேவன் தம்முடைய திட்டத்தை அவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆண் பிள்ளைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது ஜனங்களுக்கு உபத்திரவம் பெருகிவிட்டது. ஒரே ஒரு மோசே காப்பாற்றப்படுகிறார். அவர் தாயினால் வளர்க்கப்பட்டு மறுபடியும் பார்வோன் அரண்மனையில் கொண்டு போய் விடப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல தான் கவனிகள் மொத்தத்தில் என்னால் சொல்ல முடிந்தால் ஒரு 100 ஆண்டுகள், ஒரு தலைமுறை என்பது 100 வருஷத்தை காண்பிக்கும். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 4 தலைமுறை என்பது 400 ஆண்டுகளை காண்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு தலைமுறை, இந்த 100 ஆண்டுகள், கடைசி 100 ஆண்டுகள் என்கிற இந்த தலைமுறையில தான் ஸ்தோத்திரம் எகிப்துல மிகுந்ததான பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையில் ஜனங்கள் 2வது அதிகாரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக 23வது 24வது 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, முதலாவது தேவன் இறங்க வேண்டும் என்றால் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. தேவன் எழுந்தருளி இறங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சோத்திரம் தேவனை நோக்கி முறையிட வேண்டும். ஹல்லேலூயா, தேவனை நோக்கி முறையிட வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏன் இந்த எகிப்திலே நாங்கள் வாழ்கிறோம்? இந்த எகிப்திலே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இந்த எகிப்திலே எங்களால் வாழ முடியவில்லை. நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிழைப்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள், முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடிவு வராதா? எங்களுக்கு ஒரு தயவு கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு இறக்கம் கிடைக்காதா? நீ எங்களை உண்டாக்கின தேவன் அல்லவா? சோத்திர
இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவியும், எங்களுக்கு ஒரு தயவு செய்யும் என்று தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். கைகளை உயர்த்தி அமைச்சமாக ஆண்டவர் அவருடைய பெருமூச்சை கேட்டார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதற்காக கொடுமை, எதற்காக அடிமைத்தனம், எதற்காக உபத்திரவம், எதற்காக ஒடுக்குதல் என்றால் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதற்காக, தேவனை நோக்கி முறையிட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பெருமூச்சுகள் தேவனுக்கு நேராக போக வேண்டும் என்பதற்காகவே சில நேரங்களில் நாம் ஒடுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், நாம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் தேவனை நோக்கி நாம் முறையிட வேண்டும். ஹல்லேலூயா. முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். இந்த 4வது தலைமுறையிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக முறையிடும் சத்தம் ஆண்டவருடைய சந்நிதியிலே எட்டினது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எப்போ எட்டினதுன்னா 4வது தலைமுறையில மோசேயுடைய 40 வயசுல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மோசேயின் காலம் மொத்தம் 80 வயது. 80 வயதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? முறையிட்டு கொண்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், ஒரு தலைமுறை என்பது 100 வருஷங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பித்தது. மோசே பிறக்கும் போது ஆண் பிள்ளைகளுக்கு என்ன ஆரம்பித்தது? பிரச்சனை ஆரம்பித்தது. மோசே 40 ஆண்டுகள் அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். அடுத்த 40 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்க இருந்தாரு? மீதியான் தேசத்தினுடைய வனாந்தரத்தில் எத்தியோப்பியாவினுடைய மருமகனாக 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். மோசேக்கு இப்ப வயது 80. அதுக்கு முந்தின ஒரு 20 வருடம், 100 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். 100 ஆண்டுகள். இதான் 4வது தலைமுறையை காண்பிக்கிறது. இப்போ 80 வயது ஆன போது, மோசேக்கு 80 வயது ஆன போது 4வது தலைமுறையில ஆண்டவர் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சை கேட்டார். மோசேயினுடைய 80 வயதுல இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சை கேட்டார். மொத்தம் எத்தனை வருஷம் அவங்க பெருமூச்சு விட்டுருக்காங்க? 100 வருஷம். கிட்டத்தட்ட குறைந்தது 100 வருஷம். ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் அவங்க ஆண்டவரிடத்துல முறையிட்டு இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 100 வருஷம். குறைஞ்சது, அதாவது மோசே பிறந்ததுல இருந்து 80 வருஷம் அதிகமா மக்கள் என்ன செய்து கொண்டே இருந்தாங்க? முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு விடிவு காலம் வரவில்லை. கிட்டத்தட்ட 80 வருஷங்கள். அப்போ மொத்தம் 100 வருஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்துல தேவ சந்நிதியில இவர்களுடைய சத்தம் வந்து எட்டினது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் சில நேரங்கள்ல ஒரு நாள் கூப்பிட்டா உடனே பதில் வராது. சில மாதங்கள் கூப்பிட்டாலும் நமக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா கண்டினியூவா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. சில வருஷங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட வேண்டியது வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபு ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் அல்லவா? யாக்கோபுக்கு 20 ஆண்டுகள் அல்லவா? யோசேப்புக்கு 13 ஆண்டுகள் அல்லவா அவன் முறையிட்டது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய இவருடைய சத்தம் தேவனுடைய சந்நிதியில போய் எட்டினது. அடுத்து 24வது வசனத்துல யாத்திராகமம் 2:24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க ஆபிரகாமோடு கூட, அப்புறம் ஈசாக்கோட யாக்கோபோட. அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார். என்ன நினைவு கூர்ந்தார்? 400 வருஷம் கழித்து உன் சந்ததியை மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா? 4ஆம் தலைமுறையில் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினார் அல்லவா? அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆமென். அதை ஏற்கனவே செயல்படுத்திக்கிட்டு தான் வர்றாரு. கடந்த 400 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டுதான் வருகிறார். இப்பொழுது அடுத்த செயலுக்கு தேவன் ஆரம்பிக்கிறார். மோசேயை பிறக்க வைத்தது எதற்காக தான்? மோசேயை காப்பாற்றினது எதற்காக தான்? இந்த உடன்படிக்கையை செயல்படுத்துவதற்காக தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களை பெருக வைத்தது எதற்காக தான்? ஒடுக்கப்பட்டு பெருக வைத்தது எதற்காக தான்? கானானுக்குள் அவர்கள் திரள் கூட்டமாய் போக வேண்டும் என்பதற்காக தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் 400 ஆண்டுகள் செயல்பட்டுக் கொண்டுதான் இருந்தார்.
அல்லேலூயா. தேவன் செயல்படாமல் இல்லை. ஆனால் இந்த 400 ஆண்டுகள் முடிவிலே இஸ்ரவேல் புத்திரரை தேவன் கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவன் அவர்களை நினைத்தருளினார். 3வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். மோசேயுடைய 80வது வயதிலே ஆண்டவர் இறங்கினார். எழுந்தருளினார் என்றால் இறங்கினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேவன் என்ன செய்தார்? இறங்கி வந்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசி வார்த்தை எழுதுகிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை அந்த கானானுக்குள்ள சேர்க்கிறதுக்கு இறங்கினேன் என்று சொல்லுகிறார். இறங்கினேன் என்றால் அவர் எழுந்தருளி இருந்து நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு என்ன செய்தார்? இறங்கினார். ஆண்டவர் இறங்கி வந்து மோசேயை பார்த்து நான் சேர்க்க இறங்கினேன் என்று சொல்லி அந்த ஒழுக்கத்துல கண்டேன். நான் உங்களை பார்வனுக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன் வா என்று 80வது வயதுல மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது தலைமுறையை குறித்த அந்த காரியத்தை நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் விளக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 6வது அதிகாரம். யாத்திராகமம் 6வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 6வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 16வது வசனம். 4 தலைமுறை சொன்னல. யாத்திராகமம் 6வது அதிகாரம் 16வது வசனம். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரனுடைய நாமங்கள் ஆவன. லேவி யோசேப்பினுடைய சகோதரன் யாரு? லேவி. 12 பிள்ளைங்க யாக்கோபுக்கு. இதுல இப்ப யோசேப்பு பற்றி எழுதப்படாம இப்ப எந்த கோத்திரங்கள் எழுதப்படுகிறது? லேவி கோத்திரம் எழுதப்படுகிறது. 4 தலைமுறைக்கு சரியாக லேவி கோத்திரத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். முதல் தலைமுறை யாரு? யோசேப்பு, லேவி. சரியா? யோசேப்பும் லேவியும் முதல் தலைமுறை லேவி. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனத்துல லேவி 137 வருஷம் என்ன செய்தான்? உயிரோட இருந்தான். இதான் முதல் தலைமுறை. இரண்டாவது இந்த லேவியினுடைய மகன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து யாரு? கோகாத். யாரு? கோகாத். கோகாத் 18வது வசனம். இந்த கோகாத் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தாலும் 133. இது இரண்டாவது தலைமுறை. இரண்டாவது தலைமுறை கோகாத். அந்த கோகாத் அவன் 133 வருஷம். மூணாவது தலைமுறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அம்ராம். யாரு? மூணாவது தலைமுறை யாரு? அம்ராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனத்துல கோகாத்தின் குமாரன் அம்ராம். 16வது வசனத்துல லேவியின் குமாரன் கோகாத். 18வது வசனத்துல கோகாத்தின் குமாரன் அம்ராம். இந்த அம்ராம் ஸ்தோத்திரம் 20வது வசனத்துல தன் அத்தையாகி யெகோவேத்தை விவாகம் பண்ணினான். இப்ப அம்ராம் எத்தனாவது தலைமுறை? அம்ராம் எத்தனாவது தலைமுறை? மூணாவது தலைமுறை. விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோட இருந்தான். இது மூன்றாவது தலைமுறை. நாலாவது தலைமுறை தான் ஸ்தோத்திரம் மோசேயினுடைய தலைமுறை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே எத்தனை வருஷம்? இப்ப ஆண்டவர் 80வது வயதில் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குகிறதுக்கு ஆண்டவர் இறங்கி வந்து அவரோடு கூட பேசுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மொத்தம் 4 தலைமுறை வருகிறது. 4வது தலைமுறையாகிய மோசேயின் காலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த லேவி யோசேப்பு எல்லாம் ஒரே காலத்து தலைமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து யாரு? கோகாத்தின் தலைமுறை இரண்டாவது தலைமுறை. மூணாவது தலைமுறை ஸ்தோத்திரம் உண்டாவதாக அம்ராமின் தலைமுறை. நாலாவது தலைமுறை மோசேயின் தலைமுறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது தலைமுறையில மோசேயினுடைய 80வது வயதுல ஆண்டவர் அவனை ஸ்தோத்திரம் அவனோடு பேசி
இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்காக அவர்களை கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை எழுப்பினார். நம்ம எல்லாருக்கும் மோசேயை பற்றி தெரியும். மோசேயின் மூலமாக ஆண்டவர் எகிப்தில 10 வாதைகளை அனுப்பினார். அல்லேலூயா. 10 வாதைகளை அனுப்பினார். ஜனங்களை விடுவிப்பதற்காக 10 வாதைகள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறித்த காலமும் அந்த தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குறித்த நேரமும் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்க வேண்டும். இப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. மோசேயினுடைய 80 வயதுல ஆண்டவர் அவன் மூலமாக கிரியை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மோசே மூலம் 10 வாதைகளை எகிப்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். 10வது வாதையை அனுப்புவதற்கு முன்பாக தேவன் இந்த 12வது அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில திட்டங்களை ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிறார். 12வது அதிகாரத்துல இந்த மாதம் 2வது வசனத்துல இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தினுடைய முதலாவது மாதமாக இருப்பதாக. ஒரு பிரத்யேகமான அவர்கள் இருந்த அந்த மோசே மூலம் 9 வாதை வந்துவிட்டது. 10வது வாதையை தேவன் அனுப்ப வேண்டும். அப்பொழுது ஒரு மாதம் வருகிறது. அந்த மாதம் பெயர் ஆபீப் என்கிற ஒரு மாதம் வருகிறது. அந்த மாதத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இது இடையில உள்ள மாதம் தான். ஆனா இனி உங்களுக்கு இந்த மாதம் தான் வருஷத்துல முதல் மாதமாக இருக்கும் என்று சொல்கிறார். முதல் மாதமாக இருக்கும் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அந்த முதல் அந்த ஆபீப் என்கிற மாதம், அந்த மாதத்துல 10வது தேதியில கவனிங்கள். அடுத்து ஒரு நாள் குறிக்கிறார். எத்தனாம் தேதி? 10வது தேதி. 10வது தேதியில என்ன செய்யணும்னா, நீங்க எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க தெரிந்து கொள்ளணும். எத்தனாம் தேதி? 10ஆம் தேதியே தெரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டாரு. எல்லா வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க தெரிந்தெடுக்கணும். அது நீங்க எல்லாரும் அதை சாப்பிட்டுறணும். அன்னைக்கு அதை சாப்பிடுற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். 10ஆம் தேதி. ஆனால் ஆண்டவர் குறித்த நாள் 14ஆம் தேதி. ஆனால் 10ஆம் தேதி என்ன பண்றாரு? ரெடி பண்ண சொல்லிடுறாரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. குறித்த நேரம் என்ன? குறித்த நாள் என்ன? 14ஆம் தேதி. குறித்த நேரம் என்ன? நடுராத்திரி. 14ஆம் தேதி நடுராத்திரி தான் குறித்த நேரம். அதான் குறித்த வருஷம் வந்துருச்சு. இப்ப குறித்த மாதமும் வந்துருச்சு. மாதத்துல இப்ப 10ஆம் தேதி என்ன பண்றாரு? எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. இது பஸ்கா ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இது எப்படி இருக்கணும்? இந்த ஆட்டுக்குட்டி என்கிற விதிமுறைகள் எல்லாம் கொடுத்துட்டாரு. 4 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சிடணும்? ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. 14ஆம் தேதி என்ன பண்ணணும்னா, நீங்க 4 நாளைக்கு முன்னே ரெடி பண்ணி வச்சுட்டு 14ஆம் தேதி சாயந்தரம் என்ன பண்ணணும்? இந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற 3 நாளைக்கு முன்னே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க 14ஆம் தேதி சாயங்காலம் என்ன செய்யணும்? அடிக்கணும். அடிச்சு உங்க வீட்டினுடைய 2 நில கால்களையும் மேல் சட்டங்களையும் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை என்ன செய்யணும்? தெளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கீழே தெளிக்க சொல்லல, 2 சைடு வாசா 2 பக்கம் நிலக்கால்களையும் மேல சட்டத்திலையும் தெளிக்கும் போது என்ன நடக்கும்? கீழையும் அந்த ரத்தம் விழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த வாசல்கள்ல தெளிக்கப்பட்டது. வாசல் நிலைக்கால்கள்ல ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. இந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகு அந்த ஆட்டுக்குட்டியை அக்கினியில நீங்க வேக வச்சு அதை என்ன செய்யணும்? எல்லாரும் ஆயத்தமா புசிக்கணும். அறையை கட்டிக்கணும், சோத்திரம் கச்சையை கட்டிக்கணும், எல்லாம் ரெடியா சோத்திரம் ஆயத்தமா நீங்க என்ன செய்யணும்? இந்த சுட்டு அக்கினியில வேக வைத்த இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க என்ன செய்யணும்? பஸ்கா பலியை நீங்க புசிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. விடிய காலம் வரைக்கும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம்.
விடிய காலம் வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய தூதனை அனுப்புவேன், கர்த்தர் கடந்து வருவார் என்று சொன்னார். இதுதான் 10வது வாதை. இந்த 10வது வாதை வரும்போது பார்வோன் உங்களை கூப்பிட்டு உங்க தேசத்துல இருந்தே உங்களை என்ன செய்வான், துரத்தி விடுவான். அல்லேலூயா. நீங்கள் வெளியேறுவீர்கள் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக பேசினார். அதை போலவே 10வது தேதியில எல்லாரும் ஆட்டை தெரிந்து கொண்டாங்க. ஆட்டுக்குட்டிய சோத்திரம் 14ஆம் தேதி சாயந்தரத்துல எல்லாரும் ஆட்டுக்குட்டிய என்ன செய்தாங்க, அடிச்சாங்க. எல்லாரும் அந்த 14ஆம் தேதி சோத்திரம் அந்த ஒவ்வொரு வீடுகளிலும் வாசல்கள்ல அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டிய அக்கினியில வேக வச்சு எல்லாரும் அந்த பஸ்கா பலிய அவர்கள் புசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி புசித்துக் கொண்டிருக்கும் போது நடு ராத்திரியில ஸ்தோத்திரம் அந்த 14ஆம் தேதி நடு ராத்திரியில கர்த்தருடைய தூதன் ஆண்டவர் எகிப்து முழுவதுக்கும் அனுப்பினார். ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்த அத்தனை வீடுகளிலும் சாவு இல்லை. ஸ்தோத்திரம் அந்த 14ஆம் தேதி அந்த நடு இரவுல எகிப்துல எல்லா வீடுகளிலும் ஆண் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டார்கள். முதற் பேரானவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். எகிப்துல எல்லா வீடுகளிலும் கூக்குரல் உண்டாயிற்று. எல்லாரும் அந்த ராத்திரி வேளையில எழுந்திருந்து இஸ்ரவேல் ஜனங்களே, எப்படியாவது நீங்கள் இந்த எங்க தேசத்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி பொன்னையும் வெள்ளியும் எல்லாவற்றையும் அவர்கள் கையில என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் கொடுத்து முதல்ல நீங்க காலி பண்ணுங்க, எங்க தேசத்தை விட்டு எகிப்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாரையும் வெளியேற பண்ணினார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் பிசைந்த அந்த மாவு கூட புளிப்பில்லாமல் இருந்தது. ஸ்தோத்திரம். அவர்கள் இப்படி துரத்தி விடப்பட்டார்கள். அவர்கள் வழிக்கென்று அந்த யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் நாம் எல்லாரும் பார்ப்போமாக. யாத்திராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29வது வசனம். 29வது வசனம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கிற சிறைப்பட்டவருடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையிட்டு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். ஹல்லேலூயா. கூக்குரல் மகா கூக்குரல் உண்டாயிற்று. 31வது வசனத்திலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள். 33வது வசனத்தில் எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்கள் மிகவும் துரிதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. பிசைந்த மாவு புளிக்கும் என்பதை ஜனங்கள் அதை பாத்திரத்திலே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள்களின் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களில் இதுவரைக்கும் தயவு கிடைக்கல பார்வோன் கண்ல. இப்ப பார்வோன் கண்ல ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார். இப்பொழுது ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் எல்லா எகிப்தியருடைய வீடுகளிலும் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார். தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கினார் என்றால், அவர் தயவு செய்யும் காலம் வந்தது என்றால் எல்லா மனுஷர்களுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது என்றால் எல்லாரும் உங்களுக்கு தயவு செய்வார்கள். ஆமென். எல்லாரும் உங்களுக்கு தயவு செய்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் அவர்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. 37வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் புறப்பட்ட போது அவர்கள் பிள்ளைகள் தவிர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 6 லட்சம் புருஷர்களாய் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். கவனிக்க வேண்டும். எகிப்துக்கு போகும்போது எத்தனை பேரு? 70 ஆண்கள். இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது தலைமுறையில எகிப்திலிருந்து புறப்படும் போது எவ்வளவு பேர்?
6 லட்சம் ஆண்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 தலைமுறையில 70 பேர் 6 லட்சம் புருஷர்களாக மாறினார்கள். 70 புருஷர்கள் 6 லட்சம் புருஷர்களாக மாறினார்கள். ஆண்டவர் அவர்களை பெருக செய்தார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஓ, பெருக பண்ணின ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்னாரே, 4வது தலைமுறையில ஒரு சந்ததி என்ன செய்யும்? மிகவும் திரளாய் பெருக பண்ணி தங்களுடைய அல்லாத தேசத்தில் இருந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னாரே. 6 லட்சம் புருஷர்களாக, பிள்ளைகள் இல்லாமல் 6 லட்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் இல்லாமல் 6 லட்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளவு பெரிய கூட்டமாக எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை திரும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. 39வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாக இருந்தது. அவர்கள் தங்களுக்கென்று வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த கவனிங்கள், அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் 4 தலைமுறை என்று சொன்னார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மோசேயினுடைய 80வது வயதில் ஆண்டவர் அவனை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகனாக எழுப்பி ஆண்டவர் அவனை மறுபடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு வருவதற்கு அவன் மூலம் கிரியை செய்து அவர்களை எல்லாரையும் வெளியேற்ற ஆண்டவர் கிருபை செய்தார். எல்லாரும் புறப்பட்ட நாள் கர்த்தர் தயவு செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம், அந்த ஆபீப் மாதம் 14ஆம் தேதி நடுராத்திரியில தான் ஆண்டவர் குறித்திருந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும், இவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நாளை குறித்திருந்தார். அந்த குறித்த காலம், அந்த குறித்த நேரம், அந்த நடுராத்திரி வந்து அந்த விடிய காலையிலேயே எல்லாரும் 15ஆம் தேதியிலே எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தயவு செய்தார். இன்னைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கும் தயவு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை அவர் என்ன செய்வார்? நினைவு கூறுவார். அவர் நமக்கு தயவு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய குறித்த காலம், அந்த குறித்த நேரம் வரும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்துக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். நாம் எத்தனை ஆண்டுகள் விடுதலை இல்லாமல் நாம் வாழ்வோம், எத்தனை ஆண்டுகள் பெருமூச்சோட வாழ்வோம், எத்தனை ஆண்டுகள் நாம் ஆண்டவரிடத்தில் முறையிட்டுக் கொண்டே வாழ்வோம். கர்த்தர் ஒரு நாளையும் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நாள் வந்தபோது ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்களை புறப்பட பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அந்த ஒரு மணித்துளி கூட மாறாது, நேரமும் மாறாது, காலமும் மாறாது, நாளும் மாறாது, சுதந்திர வருஷமும் மாறாது. ஆண்டவர் குறித்த காலத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்வார். இந்த கால வேளையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 100 ஆண்டுகள் குறைந்தது, அதாவது ஒரு தலைமுறை ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபத்திரவத்தை அனுபவித்தது உண்மைதான். ஆனால் விடுதலையை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய தலைமுறையில், முந்தின தலைமுறையில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பல பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்களை அனுபவிக்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறை
ஆசீர்வாதமான வாழுகிற ஒரு தலைமுறையாக கர்த்தர் நம்முடைய தலைமுறையை மாற்றுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை காப்பாற்றினாலும் அவனுக்கும் ஆண்டவர் அநேக பிரச்சனைகளின் ஊடாக கடந்து போனான். 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்வு. அந்த முடிவில் அவனுக்கும் ஒரு கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு தண்டனை வந்தது. அதில் தப்பி ஆண்டவர் தப்புவிக்கிறார். சொல்லுவோம். குழந்தை பிறக்கும் போதும் தப்புவித்தார். அவன் 40வது வயதிலும் ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? மரணத்துக்கு தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அடுத்த 40 ஆண்டுகள் மோசேக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 40 ஆண்டுகள் ஆடுகளை தான் வனாந்தரத்தில் மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் தேவ திட்டம் அழியவில்லை. தேவ திட்டம் மாறவில்லை. மோசேக்கு 40 ஆண்டுகளும் அவனுக்கு தேவ திட்டம் என்னதென்றே தெரியாது. ஆனால் 40 ஆண்டுகள் முடியும் போது அவனுடைய 80வது வயதுல தேவன் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்தாரோ அப்பொழுது அவனுக்கு தேவ திட்டம் மறுபடியும் தெரிந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை தேவ திட்டம் தெரியாம இருக்கலாம். ஒரு காலம் தெரிந்தது, ஆனால் அடுத்த காலம் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். சோத்திரம். மோசே பிறந்த போது தேவ திட்டம் ஒன்று உண்டு என்பது அவனுடைய பெற்றோருக்கு தெரியும். அல்லேலூயா ஆமென். மோசே பார்வோனுடைய அரண்மனைக்கு போகும்போது அங்கே இருந்தபோது அவனை குறித்து ஒரு தேவ திட்டம் இருந்தது அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால்தான் எகிப்தியனை கொலை பண்ணலாம், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும் என்பதற்காக ஒரு தேவ திட்டம் தெரிந்தது. ஆனால் அடுத்த 40 ஆண்டுகள் தேவ திட்டமே அவனுக்கு தெரியாத குழப்பத்தில் வாழ்ந்தான். அல்லேலூயா. குழப்பம் வரும், ஆனால் முடிவு உண்டு. கைகளை சொல்லுவோம். குழப்பம் வருதுன்னா என்ன வரப்போகுது? ஒரு வெற்றி வரப்போகிறது, ஒரு முடிவு வரப்போகிறது, ஒரு ஜெயம் வரப்போகிறது. அடுத்த 40 ஆண்டுகள் குழப்பம் மோசேயின் வாழ்க்கையில. எதற்காக தேவனை அழைத்தார்? எதற்காக என்ன பிறக்க வச்சார்? எல்லா ஆண்மக்களும் அழிக்கப்பட்டார்கள் பிறந்த போதே. நான் மாத்திரம் தானே தப்பினேன். என்னுடைய இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே நான் மாத்திரம் தானே தப்புவிக்கப்பட்டேன். நான் மாத்திரம் தானே தப்புவித்து வளர்ந்தேன் 4வது தலைமுறையில. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கவனியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண் பிள்ளைகள் யாரும் தப்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தலைமுறையில கவனியுங்கள், குறைஞ்சது 100 ஆண்டுகள் எந்த ஆண் பிள்ளை என்ன செய்யல? தப்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே மாத்திரம் தான் தப்பினான். அந்த மோசே தப்பினவர் மறுபடியும் அரண்மனையை விட்டு தப்ப வேண்டியதாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தப்பின போது அவருக்கு என்ன செய்வதே தெரியவில்லை. என் மூலம் ஒரு ரட்சிப்பு வரும் என்று நம்பினேன். என்னை கொண்டு ஆண்டவர் செயல்படுத்துவார் என்று நம்பினேன். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. அடுத்த 40 ஆண்டுகள் மோசேயின் வாழ்க்கையில் குழப்பம் நிறைந்த ஆண்டுகள், எல்லாவற்றையும் மறந்த ஆண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் தேவன் மறக்கவில்லை. தேவன் உடன்படிக்கையை மறக்காதவர். தேவன் உங்களை மறக்காதவர். எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அதை தேவன் தயவு செய்வார். குறித்த காலம் வரும், குறித்த நேரம் வரும். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும் காலம் உண்டு. கர்த்தர் உங்களை நடத்துகிற ஒரு காலம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தயவு செய்தார், மோசேக்கும் ஆண்டவர் தயவு செய்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவருடைய பிறப்பிலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை அழிக்காமல் இதுவரைக்கும் உங்களை காத்து வருகிறார் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். சொல்கிறோம். பிறந்த போதும் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். 40 வயதில் மோசே காப்பாற்றப்பட்டான். சொல்கிற கடந்த அடுத்த 40 ஆண்டுகள் மோசே வனாந்தரத்தில் இருந்தாலும் காப்பாற்றப்பட்டான். அவன் மூலம் அடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் அவரை ஒரு தலைவராக எடுத்து பயன்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களை காப்பாற்றுகிறதுல ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை பிறக்க வைத்ததுல ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுல ஒரு நோக்கம் உண்டு. 4வது தலைமுறையில் நீங்கள் அழியாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த தலைமுறையில் கர்த்தர் உங்களை அழியாமல் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா ஆமென். 4வது தலைமுறையில் பிறந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தான். 4வது தலைமுறையில் வாழ்ந்த ஒரே ஆண் பிள்ளை மோசே மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அப்படி இருந்தும் இஸ்ரவேல் மக்கள் ஸ்தோத்திரம் 6 லட்சம் புருஷர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம்.
6 லட்சம் புருஷர்கள். ஸ்தோத்திரம் உண்டாவது. நான் சொன்னேன்ல, மோசேக்கும் ஆரோனுக்கும் 3 வயசு தான் வித்தியாசம். 83 ஆரோனுக்கு, மோசேக்கு 80. இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வர தேவன் பேசின போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோன் வரைக்கும் பிரச்சனை இல்லை. மோசே பிறக்கும் போது, உற்பத்தி ஆகும் போது தான் பிரச்சனையே அதிகமா ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 80 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் மக்கள் மத்தியில் ஆண் பிள்ளைகள் இல்லாத ஒரு காலம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேல் மக்களை தலைக்கும்படி செய்தார், ஒரு பெருகும்படி செய்தார், ஆசீர்வாதமாகும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த 80 ஆண்டுகள் ஆண் பிள்ளைகள் பிறந்திருந்தால் 6 லட்சம் எங்க போயிருக்கணும் யோசித்து பார்த்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மோசே பிறந்ததிலிருந்து ஆண் பிள்ளைகள் என்ன செய்யல, பிறக்க முடியல. பார்வோன் ஸ்தோத்திரம். இந்த 80 வருஷங்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆண் பிள்ளைகள் பெற்றிருந்தார்கள் என்றால் 6 லட்சம்ங்கிறது 12 லட்சமா போயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளை அழிக்க விடவில்லை. பார்வோனின் திட்டத்தை அழித்தார். பார்வோனையும் கர்த்தர் தண்டித்து அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். குறித்த காலம், குறித்த நேரம் வெளியே கொண்டு வருவார். உங்களுக்கு ஒரு குறித்த காலம் உயர்வு வரும், குறித்த காலம் ஒரு விடுதலை உண்டாகும், குறித்த காலம் ஒரு மேன்மை உண்டாகும், குறித்த காலம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில அப்படியே அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.